ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லன்ச் ரெசிபி தான். ரசம், மீன் வறுவல், அதுக்கப்புறம் ரைஸ் அண்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் பட்டர் கார்லிக் எக் செஞ்சுட்டு அதுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எங்களோட சாப்பாடு வந்து இவ்வளோ தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கலாம். எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்குன்னு தெரியாது. உங்களோட ஒப்பீனியனை வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். செஞ்சதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு எனக்கும் என் ஹஸ்பண்ட் பாப்பாவுக்கு 3 பேருக்கும் சமைச்சிட்டு வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கவுங்க டைமுக்கு அவங்கவுங்க ஆஃபீஸ் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். திரும்ப ஆஃபீஸ் வைண்டப் ஆகிடுச்சு அப்படின்னா நைட்டுக்கு என்ன சாப்பாடோ அதை செய்து சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்கிடுவோம். சாட்டர்டே சண்டேஸில் எங்கள் வேலை. ஸோ இப்படி தான் எங்களோட ரொட்டீன் போயிட்டுருக்கு. நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி டேக்ஸ் கட்டுறோம். எதுக்கு கட்டுறோன்னு எங்களுக்கே தெரியாதுங்க. ஏன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் கட்டலை அப்படின்னா நமக்கு ஃபைன் வரும். அந்த டேக்ஸ்லேருந்து எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் கட்டி தான் ஆகணும். இப்படி இருக்கும்போது தான் நான் வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். ஏற்காடில் ஹேர்பின் பெண்ட், அதாவது அந்த வளைவு இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு வளைவோட பேர் வந்து அதியமான் நெடுமான் நஞ்சி அப்படின்னு இருந்த பேரை எடுத்துட்டு தந்தை பெரியார் வளைவுன்னு வச்சுருக்கிறதா நான் நியூஸ் பார்த்தேன். ஸோ அதை பார்த்த அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியாரை பற்றின ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருக்கேன். அதை எழுதி மார்க்கெல்லாம் கூட வாங்கியிருக்கேன். ஏன் இந்த மாற்றம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் இந்த ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறதுனால என்ன மாற்றம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களையே நம்ம மூலமாக எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதப்போ வெளியே சோஷியல் லைஃப்பில் நம்ம அதுக்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதியமான் அப்படிங்கிற மன்னர் பார்த்திங்க அப்படின்னா தகடூர் அப்படிங்கிற ஊர், அதாவது தர்மபுரி அந்த பகுதியை ஆண்ட மன்னர் தான். அவர் பெரிய வள்ளல் அண்ட் வீரமிக்க மன்னர். அப்படி ஒரு மன்னர் இல்லைன்னு சொல்லிட முடியாது. முருகன் அப்படின்ற கடவுள் இல்லை, அவர் வந்து இப்போது கலியுகத்தில் வந்தவர் இல்லை, இப்போ தான் ரீசெண்டாக ஆட் ஆனவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஔவையார் இருந்த காலத்திலேயே அதியமான் மன்னர் வாழ்ந்திருக்காரு. ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த மன்னர் பேர் தான் வந்து அதியமான் நெடுமான் நஞ்சி. ஸோ பெரியார் பேரில் நகர் இருக்குது, ரோடு இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த வளைவுக்கு வந்து அவரோட பேர் வைக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியாது. பட் அதியமான் நெடுமான் நஞ்சி அவர் பேரை எடுக்கிறதுனால என்ன ஒரு விளைவுன்றது எனக்கு தெரியும். நான் ஓடி ஓடி சம்பாரித்து என்னோடய வாரிசுங்களுக்கு சொத்து கொடுத்தாலும் 4வது தலைமுறையில் நான் யாருன்னே தெரியாமல் போகும். என்னோட வாரிசுகளே என்ன மறந்து போகிறப்போ ஒரு மன்னரை எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த வளைவை கடந்து போகிறப்போ அதியமான் நெடுமான் நஞ்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை படிக்கிறப்பயாவது யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. இதன் மூலமாக அவரை பற்றின வரலாறு அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும். இந்த பேரை எடுக்கிறதுனால நம்மளோட வரலாறு அழிஞ்சு போயிடாதுங்களா அடுத்த தலைமுறைக்கு போய் சேராமல்? என்னோட சொந்த ஊர் தர்மபுரி. நான் என் ஊரை பற்றி பேசாமல் வேறு யார் பேசணும்னு நான் எதிர்பார்க்க முடியுங்க? பதிவை பற்றின கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன்.